ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காத்திருக்கும் 1 கோடி குடும்பங்கள், அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த 8வது ஊதிய குழு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது வேகமெடுத்து உள்ளன. ஒரு விடியல் காலம் பிறந்திருக்கிறது என்ற நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் இந்த ஊதிய குழுவை சார்ந்த முக்கிய ஆலோசனைகள் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் பெரும் எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. மத்திய அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பான தேசிய கவுன்சில் பிப்ரவரி 25, 2026 அன்று டெல்லியில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளது. இந்த கூட்டத்தில் 8வது ஊதிய குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கோரிக்கை மனு இறுதி செய்யப்பட உள்ளது. இதற்காக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர் சங்க பிரதிநிதிகள் ஒரு வாரம் டெல்லியில் தங்கி துறைவாரியான கோரிக்கைகளை விரிவாக விவாதிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ கோரிக்கை மனு மத்திய ஊதிய குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஊழியர் சங்கங்களின் மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்வாகும். தற்போது 7வது ஊதிய குழுவில் இது 2.57 ஆக உள்ளது. 8வது ஊதிய குழுவில் இதை 2.86 முதல் 3.25 வரை உயர்த்த வேண்டும் என சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தற்போது ரூபாய் 18,000 உள்ள குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 34,500 முதல் 50,000 வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் முக்கியமான மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பென்ஷன் கணக்கீட்டில் பெரிய திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் என்றும், கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத டிஏ நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மனுவில் இடம்பெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நடைமுறைக்கு வந்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கணிசமாக உயரக்கூடும். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அரசு அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்குகளில் பணமழை பொழியும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 அன்று தாக்கல் செய்யப்பட்ட உள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய இந்த 8வது ஊதிய குழு விவகாரம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு பச்சை கொடி காட்டுமா என்பதே கோடிக்கணக்கான குடும்பங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் கேள்வியாக உள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.